தமிழக, கேரள இருமாநில போலீசார் புடைசூழ பலத்த பாதுகாப்புடன் வலம் வந்த ஐயப்பனின் ஆபரணப் பெட்டி. தென்காசியில் சரணகோஷம் முழங்க உற்சாக வரவேற்பு. ஐயப்பனின் 5 படை வீடுகளில் ஒன்றான அச்சன்கோவில் ஐயப்பன் கோவிலில் மார்கழி மாத திருவிழா நாளை வெகு விமர்சையாக தொடங்கப்பட உள்ள நிலையில், இந்த திருவிழாவின் போது 10 நாட்கள் சுவாமி ஐயப்பனுக்கு அணிவித்து அலங்காரம் செய்வதற்காக கேரள மாநிலம் புனலூர் அரசு கருவூலத்தில் இருந்து அச்சன்கோவில் அரசனுக்கு சொந்தமான விலைமதிப்பற்ற தங்க கிரீடம், அதிசய தங்க வாழ் மற்றும் கவசங்கள், நகைகள் உள்ளிட்டவைகள் அடங்கிய ஆபரண பெட்டியை புனலூர் கருவூலத்திலிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தமிழகம் எடுத்து வரப்பட்டது. தென்காசி வரலாற்று சிறப்புமிக்க காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு வந்த ஆபரண பெட்டிக்கு ஆயிரக்கணக்கானோர் திரண்டு சரணகோஷங்கள் முழங்க வரவேற்பு அளித்தனர். அங்கிருந்த பக்தர்கள் அனைவரும் தரிசனம் செய்வதற்கு தென்காசி ஐயப்பா சேவா சங்கமும் ஆபரண கமிட்டியும் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்த நிலையில், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஐயப்பனுடைய ஆபரணங்களை கண்டு மெய் சிலிர்த்தனர். ஆபரணங்களை காணும் பொழுதே சில பக்தர்கள் சரணகோஷங்கள் எழுப்பி ஐயப்பனை நினைத்து உருகி வணங்கியது குறிப்பிடத்தக்கது. மேலும் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் தென்காசி ஐயப்ப பக்தர்கள் மற்றும் அன்னதான குழு சார்பாக சுமார் 5000 பக்தர்களுக்கு ராஜபோக விருந்து அளித்து ஐயப்ப ஆபரணங்களுடன் வந்தவர்களையும் பசியமர்த்தி அனுப்பி வைத்தனர். ஐயப்பனின் திரு ஆபரண பெட்டி தமிழக பகுதியான புளியரை, செங்கோட்டை, தென்காசி, பண்பொழி மேக்கரை வழியாக அச்சன்கோவிலை நோக்கி ஆபரண பெட்டியானது சென்றடைந்தது. ஆபரண பெட்டி செல்லும் வழி நெடுகிலும் ஆங்காங்கே ஐயப்ப பக்தர்கள் உற்சாகமாய் வரவேற்பளித்து வணங்கினர். இதற்காக தமிழக, கேரள போலீசார் 100க்கும் மேற்பட்டோர் இணைந்து சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டனர்.